கொண்டே இருப்பதற்கோ, நான் இந்த உலகத்தில் நாசமாவதற்கோ இயேசு என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பவில்லை. என்னை அவர் அனுப்புனதெல்லாம் அவருக்கு சாட்சியாக என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்தேன்னா, அவருடைய சொன்னார், அழகாக சொல்லியிருக்காரு, அதற்கு பின்பு நான் மாம்சமனை யாவர் மேலே என் ஆவியை ஊட்டுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம பலத்த கிரியைகளை நமக்குள்ள நடத்துவதற்கு பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்த அழைப்பு உண்மை உள்ள அழைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ எழும்பி நிற்கணும். நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நீ எனக்கு ஜனம். உனக்கு எந்த சோதனை வந்தாலும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ எப்பவும் கிறிஸ்துவில் மகிழ்ந்து களிக்கூறுன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு ஆவியை நம்ம மேலே ஊற்றும்போது நம்ம என்ன செய்கிறான்னா, தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்போம். ஹல்லேலூயா. அப்போ இந்த தரிசனம் சொப்பனம்னு சொல்லுவது என்னன்னு சொன்னால், அந்த நம்ம அது வந்து இப்போ நம்ம இப்போ எனக்கு ஒரு தரிசனம் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு தரிசனம் கொடுக்க, ஒரு விஷன். நம்ம இன்றைக்கி எதுக்கு நான் ஏசாமிக்க பிள்ளையாக இருக்கிறேன், எதுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன, நான் விருதாவாக அறிவதற்கு என்னை இந்த ரட்சிப்பின் பாதையில் ஆண்டவர் என்ன நடத்தலை. நம்ம எல்லாரும் அதில் நினைச்சு பார்க்காததுனால தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் உயர பரப்பணும், இன்னும் ஹை என்ற உணர்வு நமக்கு இல்லாமல் நமக்கு இருக்கிறதுலையே நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு என்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் நித்திய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு ஸ்கூலில் நமக்கு அட்மிஷன் கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. ஒரு மிலிட்ரி ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சா அங்கே உள்ள அவங்க டீச்சிங்கில் அவங்க ஒரு டிசிப்ளின்டு பர்சனாட்டு எந்த இடத்துலையும் எல்லாவற்றையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. அந்த பிரசிடெண்ட்டு இவங்களுக்கு கூடலாம் இருக்கும்போது இவங்களுக்கு மேலே அம்புகள் எய்தாலோ என்ன எய்தாலும் அவங்கள சுற்றியில் ஒரு 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 படைகள் இருக்கும். அந்த படைகளுக்கு மேலே இந்த அம்புகள் பட்டாலும் இந்த தாக்குதல் வந்தாலும் அவர்கள் சேதப்படுத்தப்படாத படிக்கு அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அந்த வேலையை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது கவர்மெண்ட். ஹல்லேலூயா. ஆமென். இல்லையா? நம்ம எப்படி அவங்களுக்கு இருந்தாலும் இவங்கெல்லாம் நிற்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம், ட்ரம்புக்கு இது பண்ணும்போது காதோடு அவருக்கு அடிச்சுட்டு போச்சு. ஆனால் அவருக்கு மேலே படலை. ஆனால் அங்கே ஒரு கூட்டம் மக்கள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இதுக்காண்டி ட்ரெயின்டு. ஹல்லேலூயா. என்ன ட்ரெயின்டுனா, அவர் சத்ரு அதிகாரிக்கு மேலே என்ன அம்பு வீசினாலும் அது அந்த அதிகாரிக்கு மேலே பட விடாதபடி அவங்கள சூழ இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ட்ரெயினிங் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்போ அந்த அம்பு இவளுக்கு மேலே பட்ட இவங்க உயிர் பெருசு இல்லையா? இவங்க உயிர் பெருசு. அந்த உயிரை தாங்குவதற்குள்ள வல்லமையான ப்ராக்டிக்ஸ் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அவங்க எடுத்ததுனால, அவங்க சரீரத்துக்குள்ளே அந்த பலன் இருந்ததுனால எந்த அம்போ எந்த வில்லோ எந்த ஈட்டியோ எது வந்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. ஆமென். இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அதே மாதிரி தான் பிதாவாகிய தேவன் நாம் அவருக்கு பிள்ளைகளாக நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லும்போது அவர்களுக்கு எப்படி ஒரு மிலிட்ரி ஸ்கூல் கொடுக்கப்பட்டதோ நமக்கும் ஒரு மிலிட்ரி ஸ்கூலு, இட்டர்னல் வே டு ஹெவனுக்கு போகக்கூடிய ஒரு வழி, ஒரு ஸ்கூல் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. நமக்கு அதில் அட்மிஷன் ஆகிவிட்டோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோன்னே நமக்கு எங்கே அட்மிஷன் ஆகிட்டு? நித்திய ராஜ்யத்துக்கு போக படிக்கக்கூடிய ஸ்கூலில் நமக்கு அட்மிஷன் ஆகிவிட்டது. அப்போ நம்ம முதல் சின்ன சின்ன சோதனைகளெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அந்த சோதனைகளெல்லாம் அந்த அட்மிஷன் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால பரிசுத்த உள்ள ஆவியாளர் நமக்குள்ளே இருந்து அவர் உன்னை எல்லா வழியிலும் போதித்து நடத்துவார் என்று சொன்ன வாக்கின்படி அவருக்குள்ளே நம்ம மேற்கொண்டவர்களாய் வேத வசனத்தை தினம் வாசித்து அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்குள்ள அம்புகள் எல்லாம் வந்தாலும் ஈட்டி வந்தாலும் நம்ம சரீரத்தை ஆவியில் சேதப்படுத்தாதபடி அவை நமக்கு புகலிடமாக மூடப்பட்டு விடுகிறது.
ஹல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாக இருந்து என்ன செய்யணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 5th வரைக்கும் வந்துடுவோம். வரும்போது நமக்கு இன்னும் ஆவியில் நம்ம அனல் கொண்டவர்களாக தேவ மகிமையை நம்ம காணும்படி தேவ பிரசன்னத்துக்குள்ளே நம்ம வந்து இன்னும் மோடு கிட்டி சேரணும். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியின் அருளை நீங்கள் எனக்கு தாங்க. உனக்கு இன்னும் எனக்கு வல்லமை வேணுமா, அப்போ பிடி, இந்த சோதனையை நீ பிடிச்சிக்கன்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவர் நமக்கு தந்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படித்தா பத்தாது, ஒரு ப்ராஜெக்ட் தரும்போது அந்த ப்ராஜெக்டை நம்ம தான் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி நம்ம தான் படித்து நம்ம ஒரு ப்ராஜெக்டை நம்ம சப்மிட் பண்ணணும். ஹல்லேலூயா. சப்மிட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஒரு PhD டாக்டரேட் டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகங்களில் பலவிதமான சோதனைகள் நமக்குள்ள ஒன்று மேலே ஒன்று வர 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 நாம் ஒவ்வொன்றும் ஒரு எந்தூசியாஸ்டிக் இல்லை, ஒரு 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 வல்லமையான சந்தோஷத்தில் இந்த கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன்னு சொல்லி மக்களெல்லாம் போகிறத மாதிரி நம்ம என்ன நினைப்போன்னா, எந்த நிலை நீர் அழிப்பினோம் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் சொல்லி உற்சாக மனதோடு சந்தோஷத்தோடு ஆவியில் அனல் கொண்டவர்களாக ஆடி பாடி தேவ மகிமைக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்தவர்களாக இந்த பாடுகளுடைய நம்ம நடக்க கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த பாடுகளுடைய நம்ம நடக்க கற்றுக்கொள்ள விடாதபடிக்கு அவிசுவாசம், மற்றவருடைய உலக பிரகாரமான ஆசைகள், விக்கிர எண்ணங்கள், இந்த இதுகளை சாத்தா வீசிக்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய ஒரே ஏம் என்னன்னா இட்டர்னல். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் தான் நமக்குள்ள வழி. ஹல்லேலூயா. அப்போ எந்த நிலை நீ அழிப்பினோம், சாத்தானே நீ தோத்து போனவே, நீ தோத்து போனவே, உனக்கு என்ன மேற்கொள்ளுக்கு உனக்கு எந்த வித வல்லமையும் கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், என்னை சுற்றில அவருடைய மகிமை இருக்கிறது, அவருடைய பிரசனை இருக்கிறது, அவருடைய ஆவி இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நீ முன்னேறி போக 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 உன்னுடைய அபிஷேகமானது தேவனால நிரப்பப்பட்டு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காணக்கூடிய அளவுக்கு நீ தரிசனம் காண்பதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு கோல் கிடச்சிரும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம ஓடுவோம். எப்படி ஓடுவோன்னா, நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு போகணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேறும் என்று ஓடுனேன்னா, இப்போ எப்படி ஓடுவோன்னா தேவ பலன் கொண்டவர்களாக. அவருக்கு சமூகம் எனக்கு முன்னால் போகிறது, அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, நான் உன்னை வைக்க வேண்டிய ஐ வில் புட் யூ த பிளேஸ் வேர் யூ ஷுட் பீன்னு எனக்கு ஒரு வார்த்தை அவர் தந்துட்டாரு. அது அவர் எனக்கு தந்த ட்ரீம், ஒரு விஷன் தந்து விட்டார். ஹல்லேலூயா. இப்படி பல விதங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நோவாக்கு சொல்லியிருக்காரு, நீ ஒரு பேழையை கெட்டு. அவன் எதுக்கு பேழை, இந்த பேழை எதுக்கு அவசியம்னே தெரியாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து அவருடைய விஷன் தரிசனம் அவர் சொன்ன மாதிரி ஒரு பேழையை கட்டினார். அதனால் அவரும் காப்பாற்றப்பட்டு, குடும்பம் காக்கப்பட்டு, தேசமும் காக்கப்பட்டு ஒரு பெரிய ஆசீர்வாத உலகத்துக்கு வந்தது. ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு ஒரு கோல், என்ன கோல் இருந்ததுன்னா, ஒரு 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 அச்சு என்ன பேழை கிட்ட சொல்லிவிட்டாரு, அதான் தரிசனம். ஏனென்று கேட்கல, எதுக்கென்று கேட்கல, அவர் கிட்ட தொடங்கிட்டாரு. அதே மாதிரி ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ உன் தாயின் தாப்பரை விட்டு நீ வெளியே வா, நான் உன்னை வானத்து நட்சத்திரத்தை எண்ணிப்பாரு, உனக்கு இதே மாதிரி உனக்கு குடும்பம், உன்னை நான் சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ வெளியே வா. தரிசனம். அவர் என்ன செய்தார், ஏன் எதுக்கு இந்த தரிசனம் காணுன்னு சொல்லிட்டு எதுக்கென்று கேட்காம அவர் தைரியமாய் வெளியே வந்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் வெளியே வந்த காரணம், அவர்களுக்குள்ள ஒரு அக்கினி சுடர் விட்டு எரிய தொடங்கி விட்டது. ஏன்னா தேவனோடு பேச தொடங்கிட்டாங்க. தேவன் நமக்கு என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அந்த தீர்மானத்தை அவர் காட்டுகிறார். அந்த காட்டுகிற தீர்மானத்தின்படி எத்தனை வருஷம் ஆனாலும் காலங்கள் ஆனாலும் இந்த திட்டம் எனக்குள்ள நிறைவேற்றப்படும் என்ற ஒரு விசுவாசம் உள்ளத்தின் ஆழத்தில் அவர்களுக்குள்ளே போடப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. நம்ம தரிசனங்கள் சொப்பனங்கள் அவர் தருவது எதுக்குன்னா, கர்த்தர் மேலே உள்ள விசுவாசத்தை நாம் வளர்த்துவதற்கும்
அந்த வழியில் அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த விசுவாசத்தோடு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரோடே நீங்கள் போகும்போது போக போக இந்த உலகத்தில் எத்தனை விதமான சத்தங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் ஒன்றுமே நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பயங்கரமான வல்லமை நமக்குள்ள கிடைத்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம புதிய சிருஷ்டிக்காயிருவோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லை, அனுசரம் உனக்கு பழசெல்லாம் தூக்கி வெளியே போடு. ஹல்லேலூயா. அவருக்கு தரிசனத்தை அவருக்கு நிறைவேற்றணும். ஐ வில் புட் யூ த பிளேஸ் வேர் யூ ஷுட் பீன்னு சொன்னார். அதனால் அவளை அப்போ நான் விசுவாசித்து எந்த நிலையில் அவர் நடத்தினாலும் ஏசப்பா என்னை எங்கேயோ கொண்டு வைக்க போகிறாரு, அதனால நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிமே, இதெல்லாம் எனக்கு பொருட்டல்ல, இந்த பிரச்சனைலாம் எனக்கு பெரிய காரியம் இல்லை என்று சொல்லி எனக்கு இருதயத்துக்கு உள்ளால் அந்த பிரச்சனையை நான் எடுக்காத படிக்கும் தேவ மகிமையினாலும் அவருடைய பிரசனத்தினாலும் என்னுடைய சரீரம் அவரால் மூடப்பட்டதாக நான் உணர்ந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வர வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. அப்போ அவர் உங்களை அவ்வளவு மேன்மையாக வைக்க போகும்போது நீங்கள் எதுக்காக நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீங்க? நீங்கள் அழுது கொண்டே இருக்கக்கூடாது. என ரட்சிக்கப்பட போகிறவர்கள் அவர் வரும்போது வெகு சிலர் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் யாருன்னு சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவர் ரட்சிக்கப்படுவான். எவன் தொழுது கொள்வானா? வருகிற வழிகளிலெல்லாம் அவர் எனக்கு எது செய்தாலும் நன்மைக்கென்றே சொல்லி ஆடி பாடி மகிழ்ந்து கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே இருந்து அவருடைய மகிமைக்குள்ளே வரும்போது நம்ம மறுரூபமாக்கப்படுகிற இந்த உலக பிரகாரமாக தேவனுக்காக நம்மை கொண்டு செய்த வேலைகளை அவருடைய அப்பா பிதாவே மகள் என்ற உணர்வோடு அந்த அந்த வல்லமையில் இருந்த நம்மை அவருடைய மனவாட்டியாக மாற்றும்போது ஹல்லேலூயா, அவருடைய எல்லா ரகசியங்களையும் மனவாட்டியாக நமக்குள்ள அவர் தந்து விடுவார். அந்த ரகசியங்களை நம்ம அறியும் போது தான் அவர் நமக்கு காட்டுகிற சொப்பனங்களும் தரிசனங்களும் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறது என்று அறிந்து நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற்றி விடுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை தரிசனங்களை தந்திருக்காரு, எத்தனை சொப்பனங்களை தந்திருக்காரு. அந்த தரிசனங்களை சொப்பனங்களை தந்ததுக்கு காரணம் என்னன்னா, உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேணும். கண்மனை மேல் உங்களை நிறுத்தணும். நீங்கள் உலக மக்களை காட்டிலும் நீங்கள் வேறுபட்டவர்கள். உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக உப்பாக, தேவன் நல்லவர் வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நிரூபிக்கிற நிரூபணங்களாகும்படி நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 16 வரை நம்ம வாசிக்கும் போது பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. பேதுரு எப்படின்னா, நான் அன்கிளீன் ஃபுட்டை நான் சாப்பிட மாட்டேன், ஜென்டேஸ் புறஜாதிகள் கூட நான் இது பண்ண மாட்டேன். எவ்வளோ வயிறு பசியாக இருந்தாலும் இவர் வயிறு பசியாக இருக்கார், இவருக்கு சாப்பிடணும். ஆனால் ஆண்டவர் அவருக்கு சாப்பிட்றது ஒரு இஷ்டம் இல்லை. அது அப்படி அவர் ஒரு தரிசனம் கொடுக்குறாரு பாருங்கள், ஒரு ஞான திருஷ்டி அடையாது. ஏன்னா இவருக்கு இது இதை நான் தொடமாட்டேன், இவங்க தாழ்ந்த ஜாதி இல்லைன்னா புற ஜாதிகள் இல்லைன்னா இப்படிப்பட்டவங்கள்ட்ட நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் இப்படி தான். இன்றைக்கி நம்ம உலகத்துலேயோ அநேகர் இருக்காங்க, நாங்கள் இப்படி தான் இவர்கள் கூட தான் சேருவோம், இந்த ஜாதி கூட தான், இந்த மதத்து கூட தான், இல்லைன்னா இந்த வகை ஆகாரம் இதில் நாங்கள் தொடமாட்டோம் சொல்லி அநேக காரியங்களை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்ருப்பீங்கன்னா தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. ஞான திருஷ்டி அடையும்போது வானம் திறக்கும்போது 4 முனையும் துப்பட்டியால் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டி கீழே இறங்கி வருது. அதில் பார்க்கும்போது திறக்கப்பட்டு பார்க்கும்போது 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், இங்கே எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இவருக்கு அதை கண்டாலே கஷ்டம்தான், ஏன்னா இவருக்கு இல்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார்? அடித்து புசி. ஹல்லேலூயா. தீட்டம் அசுத்தமானது இல்லையா? ஆண்டவரே இதை நான் எப்படி அடித்து புசிக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதை சுத்தமாக இருக்க தீட்டாக அதை எண்ணாத. ஹல்லேலூயா. அவர் சுத்தமாக்கி தான் அதை அவருக்கு விஷனாக காட்டுகிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளும் நிறைய தரிசனங்களை கண்டோம், சொப்பனங்களை கண்டோன்னு சொன்னாலும் அநேக காரியங்களை தீட்டு என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்து கொண்டே இருக்கிறோம். ஆவியானவர் என்ன சொல்லணும்? நான் தீட்டாக எண்ணாததை, நான் சுத்திகரித்ததை நீ எப்படி தீட்டுன்னு சொல்லலாம்? ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அப்படி செய்வீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை என்னென்னா அவங்களுக்கு காட்டுன அடையாளம் என்னென்னா அவர் உங்களுக்கு உண்டாக்குறத நீங்கள் தீட்டென்று நினச்சி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவதை படுத்தாமல் இருக்காதீங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒரே போல் கொர்நேலியுஸ் அதுக்கு பிறகு அவரை காட்டி அவருக்கு வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே எல்லா மதத்து மக்களும் வந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. கொர்நேலியுக்கு வீட்டில் பார்க்கும்போது எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ இவர் அதுக்கு பிறகு தான் எல்லாருக்காக வேண்டிய ஜெபம் பண்ணி எல்லாரையும் ஆசீர்வதித்து எல்லாரையும் தேவனுடைய மகிமையை காணும்படி செய்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆகையால் நமக்கு ஆண்டவர் விஷன்ஸ் தருவதின் நோக்கம் என்னென்னா நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை உன்னால் செய்ய முடியும் என்று காட்டுவதற்கு. உங்களுக்கு என்ன விஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்குது? யாராவது ஒரு விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய விஷன்ஸ் கிடச்சிருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு விஷயத்தை சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சாட்சி இல்லை, ஒரு செகண்டுக்கு தான், ஒரு நிமிஷத்துக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஒரு வார்த்தை டக்குன்னு முடிங்க. பார்த்தீங்களா, ஒரு அருமையான தரிசனம் பாருங்கள். அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அதனால் அவங்க தனியாக படுக்கும்போது ஆண்டவரே நான் எவ்வளோ நாள் இப்படி படுக்குன்னு சொல்லும்போது அவங்க ஏசப்பா கிட்ட ஒரு ஸ்டூல் இருக்கான், அதில் வந்து உட்காந்துட்டாங்களாம். அவங்க பார்க்குறாங்களாம், ஐயோ நான் கதவை திறக்கலையே, நீங்கள் அதுக்கடையில் எப்படி வந்தீங்கன்னு கேட்கும்போது நீ எப்பவும் தனிமையாக இருக்கேன்னு அழுவே பாரு, நான் உன் கூடயே இருக்கேன்னு சொல்லி ஒரு தரிசனத்தை காட்டியிருக்காரு பாருங்க. என்ன மகிமையான தரிசனம்! எத்தனை வருஷத்துக்கு முந்தி காட்டின தரிசனம் இன்றைக்கி அவங்க முடிவு பறியிருந்தோம். அவங்களோடு ஏசப்பா இருக்காங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்ததுனால இன்றைக்கி அவங்க கிறிஸ்துக்களை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த ஆலய பிரகாரத்தில் மெயினான எல்லா காரியத்தையும் பொறுப்போடு செய்கிற ஒரு சகோதரி அவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுத்தது. பயப்படாத மகளே, உன்னை நான் திக்கற்றவளா விடலை, உன் கூட நான் இருக்கேன். இவங்க இந்த தரிசனமானது இதே மாதிரி தனிமையாக இருக்கிற எத்தனையோ பேருக்கு இது ஆறுதலாக அமைய போகிற கிருபைக்காக நன்றி சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்றைக்கி நான் தனிமையாக இருக்கேனே, என் கூட படுக்கிறதுக்கு யாரும் வரலையே, யாராச்சும் வரமாட்டாங்களான்னு ஏங்கி அழுது கொண்டு இருக்காங்க. வரணும்னா நிறைய ரூபா கொடுக்கணும், அதுக்கு ரூபா கொடுக்க முடியலேன்னு அவங்க அழலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நான் உன் கூட இருக்கேன் மகளே, நீ எதுக்கு தனிமை என்று சொல்லாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு. இவ்வளவு அருமையான தேவன் நமக்கு விஷன்ஸை தரும்போது ஒரு ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்க பாருங்க. இப்போ இன்னொரு சகோதரி ஜூலியட் சொல்லுது, அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் இருந்துட்டு அவங்களும் மிகவும் வருத்தமும் சொன்னாராம், அப்பாவும் நானே அம்மாவும் நானே, நான் உந்தன் மேய்ப்பர், நீ என்ன நாட்டுக்குட்டி. என்ன அருமை பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் ஆண்டவர். அப்போ இன்றைக்கி அவங்க தனியே இல்லை, அவங்க அப்பாவும் நீங்கள் அம்மாவும் நீங்கள், நான் உங்கள் ஆட்டுக்குட்டி, நீங்கள் ஏன் கூட இருந்துட்டு இந்த ஆலயத்தில் அவங்கள ஒரு தூணாக ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்கள் எத்தனை சந்தோஷம் பாருங்கம்மா. அப்போ நமக்கு விஷன்ஸும் தரிசனங்களும் தருவது நம்மை ஆட்சி தேக்கி இந்த உலகத்தில் உயிருள்ள சாட்சியாக மற்றவங்களுக்கும் ஜீவனை கொடுப்பதற்கு நம்மை அவர் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி நாமும் முறுமுறுக்காமல் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு நடந்ததுனால அவர் தரிசனம் மூலமும் சொப்னத்தின் மூலமும் நம்மோடு பேசும்பொழுது அந்த வார்த்தையானது உலகத்துக்கு வெளிச்சமாக மாற்றப்பட்டது.
ஹல்லேலூயா. தேவன் மகிமை உள்ள தேவன் என்பதை நம்ம மறந்து போகாதபடி எல்லாரும் ஏசாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் தந்த தரிசனங்களுக்காக சொப்பனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இவ்வளோ நாளும் நாங்கள் அதை மறந்துட்டோம். இப்போ நாங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து அதன்படியே நீர் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி முடிக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கம்மா. எல்லாரும் ஒரு மனப்பட்ட ஆண்டவரை மயங்கப்படுத்துங்க. அந்நிய பாஷையை மயங்கப்படுத்துங்க. தேஷனாரபலிக்கோ ரக்கா பேஹானாஷனைக்கா பேகரபலிக்கோ பேனேஷனைக்கா ரபலிக்கோ டதட்டனைக்கா போடதட்டனைக்கா வடதட்டனைக்கா. ஆண்டவரை எங்களை கூட விட்டு சுத்த பொன்னாக நாங்கள் விளங்கின பிறகு ஆண்டவரே எங்களுக்காக நீ தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காணும்படி செய்து ஆண்டவரே அவைகளை எங்களுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கொடுக்கதாக உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கும் அவைகள் எங்களுக்கு சொப்பனமும் தரிசனமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைத்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கணம் மகிமை இயேசுக்கு. இயேசுவின் மூலம் ஜீவிக்கிற ஜீவுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.